காலை வணக்கங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு அற்புதமான காம்பினேஷன், பயங்கரமாக இருக்கும், செம காம்பினேஷன். இது விபிஎம்ஸ் கிச்சனுக்காக ஜெய்பனி சேனல் நல்லதே விரும்பும் முருகானந்தன். ஆமாம், இது பருப்பு சாதம் தான், ஆனால் நல்ல காரசாரமான பருப்பு சாதம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை நம்ம சேர்த்திருக்கோம். அது போக வந்து வரமிளகா வந்து 2-3 சேர்த்து போட்டிருக்கோம். தக்காளி சேர்த்திருக்கோம். எலும்புச்சம்பழ சாறு சேர்த்திருக்கோம். குறுமிளகு, தனியா இதெல்லாம் சேர்த்திருக்கோம். கருவேப்பிலை தலை சேர்த்திருக்கோம். முருங்கைத்தலை சேர்த்திருக்கோம். காரம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக வரமிளகாய் வந்து 2-3 மிளகாய் நம்ம அதிகமாக சேர்த்து போட்டிருக்கோம். அப்போ இந்த சாதம் ரொம்ப சுவையான பருப்பு சாதம், துவரம் பருப்பு அரிசியோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய அற்புதமான சாதம். சரி, இதுக்கான காம்பினேஷன் அதுதான் இங்கே விசேஷம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து ஆசாரி நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு தெரியும், அது வறுத்து சாப்பிட்றது தெரியும். ஆனால் ஆசாரி நெத்திலி கருவாடு அதுதான். இது ரொம்ப சுவை, அற்புதமான சுவை. நெத்திலி கருவாடை நல்லா கழுவிக்குங்க, வடச்சட்டியில் போட்டு கொதிக்க விடுங்க, வேக விடுங்க, தண்ணியை ஊற்றி. அதில் மஞ்சள் தூள் சேர்த்துங்க, மிளகாய் தூள் சேர்த்துங்க. மிளகாய் தூளை சேர்த்ததுக்கப்புறமேலு 4 வரமிளகாயில் அந்த விதைகளை ஊற்றிட்டு போடுங்க. நல்லா காரமாக இருக்கணும். காரமாக இருந்தால் தான் அது ஆசாரி சிக்கன் மாதிரி. இது ஆசாரி நெத்திலி கருவாடு. அப்போ 4 வரமிளகாயை போட்டாச்சு, கருவேப்பிலை தலையை போட்டாச்சு, காய்ந்த முருங்கை தலையை போட்டாச்சு. இப்போ இதில் விசேஷமாக நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்திங்கன்னா சுவை கூட்டணும், அந்த மனம் வரணும். அதனால் கொஞ்சமாக லேசாக பார்த்திங்கன்னா காஃபி தூள் லேசாக, அதையும் போட்டுறாதீங்க. காஃபி தூள் வந்து நல்ல மனமான காஃபி தூள், அதை வந்து நீங்கள் துணூண்டு சேர்த்துக்கிங்க. நல்ல கமான்னு வாசம் வரும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன பொடியாக நறுக்கி அதை உள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வெள்ளைப்பூண்டு அதையும் சின்ன பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே போட்டுக்குங்க. நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் தேவைப்படுறவங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க, எண்ணெய் வேண்டாங்கிறவங்க எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் தேவையே கிடையாது. எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருளே அல்ல. அதனால் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெயே சேர்த்த வேண்டாம். ஆக இதை நல்லா கொதிக்க வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அட்டகாசமான ஆசாரி நெத்திலி கருவாடு தயார். நல்லா கமான்னு இந்த பருப்பு சாதத்துக்கு இந்த ஆசாரி நெத்திலி கருவாடுக்கும் அடடடடடா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் உங்களுக்கு. அதனால் இந்த சுவையான உணவை செய்து சாப்பிட்டு விட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இது மாதிரி புதுசாக தினசாக செய்கிறதா நம்ம வேலை. பழசு எதையும் நான் தொடரவும் மாட்டேன். எல்லாமே புதுசு, எல்லாம் புதுசு. நல்லதே விரும்ப முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து. நன்றி, வணக்கம்.